ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் டாக்டர் ஆல்ஃபிரட் ஜோஸ். எங்க இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிங்கநல்லூர்ல ஃபேஷன் குவீன்ஸ் டிசைனிங் அகாடமியில தான் இருக்கேன். அதோட நிறுவனர் கலைவாணி மேடம் கூட இருக்கேன். ஸோ இவங்க செய்கிற இந்த ஒரு சேவை வந்து நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. என்ன அப்படின்னா, இந்த ஃபேஷன் டிசைனிங் அப்படின்றது ஒரு புது வார்த்தையா இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் வந்து டெய்லரிங் அப்படின்வாங்க. இந்த ஒரு டெய்லரிங் கிளாஸஸ் அப்படின்வாங்க. ஏன்னா எங்க அம்மாவும் இந்த டெய்லரிங் கிளாஸஸ் எல்லாம் நடத்தினவங்க தான். கிட்டத்தட்ட இதே மாதிரி உங்களோட செட்டப் பார்க்கும்போது, இத்தனை தையல் மிஷின் எல்லாமே பார்க்கும்போது எங்க அம்மா நடத்தின கிளாஸஸ் தான் ஞாபகம் வருது. அப்போ நான் சின்ன பிள்ளையா இருந்தேன். அப்போ வரையும் அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் நாங்க ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்லாம் போயிருக்கும் போது அந்த கிளாஸஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணதுனால அவங்களால அதை தொடர்ந்து செய்ய முடியல. ஆனா இன்னைக்கும் எனக்கு ஒரு பேண்ட்டை ஷார்ட்ஸ் ஆக்கணும்னாலோ இல்லை எதையாவது பண்ணாலும் எங்க வீட்டில் தையல் மிஷின் இருக்கு. எங்க அம்மா தான் அதெல்லாம் தச்சு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த டெய்லரிங்க எங்க அம்மா ஒன்றும் மறக்கல. ஸோ இதை பார்க்கும்போது இட்ஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் நொஸ்டாலஜிக் மெமரி அப்படின்வாங்க. அதாவது இதெல்லாம் மறக்க முடியாத சில நினைவுகள். ஓகே, ஸோ இந்த தையல் மிஷின்லாம் நான் சும்மாவே அந்த பெல்ட்டை போட்டுட்டு டப்பு டப்புன்னு தட்டிட்டு இருப்பேன். ஓகே, இதுல ஏறி நாங்க விளையாடிட்டு இருப்போம். இதெல்லாம் தான் இப்போ வரையும் மறக்க முடியாத விஷயங்கள். அண்ட் இந்த ஒரு துறையை சொல்லணும் அப்படின்னா, அந்த ஃபேஷன் டிசைனிங்ன்ற ஒரு துறையை சொல்லணும்னா எல்லாருக்குமே